அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, காலையில் நடைபெற்ற முதல் அமர்விலே நாம் என்ன வாதத்தை எடுத்து வைத்தோம், என்ன கேள்வியை கேட்டோம் என்பதையும் அதற்கு ஷேக் அப்துல்லா தரப்பில் சொல்லப்பட்ட பதிலையும் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். நம்ம என்ன கேட்டோம் என்று சொன்னால், நீங்கள் பெரியார்கள் மகான்கள் என்று இறந்தவர்களை அழைக்கிறீர்கள். அழைக்கும் பொழுது அவர்கள் கேட்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நிறைவேற்றுவார்களா நிறைவேற்றி வைக்க மாட்டார்களா என்பது இரண்டாவது விஷயம். அவங்க உங்களுடைய பேச்சை கேட்கிறாங்க, உங்களை அறிந்து கொள்றாங்க, அதை புரிந்து கொள்றாங்க, வித்தியாசப்படுத்தி தெரிந்து கொள்கிறார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் மாத்திரம்தான் அழைக்க முடியும். இப்படி செய்வது அல்லாஹ்வுடைய தன்மையை நீங்க கொடுக்கிறீங்க. அல்லாஹுதான் அனைத்தையும் கேட்பவனாக இருக்கிறான். அதுக்கு இந்த தன்மையை நீங்க கொடுத்தீர்களே, ஆனால் நீங்கள் ரெண்டு பதில் தான் ஒன்னு சொல்லணும். ரெண்டு தான் நீங்க பதில் சொல்லணும். ஒன்னு, இந்த மாதிரி அல்லாஹ் தனக்குரிய இந்த சக்தியை ஆற்றலை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஊழியாக்கள் மகான்கள் இறந்தவர்களுக்கு எத்தனை பேர் கேட்டாலும் என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் அனைத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று நீங்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். அதுக்கு ஆதாரம் காட்டவில்லை என்று சொன்னால் நீங்க சொல்றது தப்பு என்று நீங்கள் என்ன செய்ய ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு தான் அதுக்கு உரிய ஆன்சராக இருக்க முடியும். அதுக்கு ஆதாரம் கேட்டா என்ன சொல்றாங்க என்று கேட்டா, சம்பந்தமில்லாத ஆதாரங்களை எல்லாம் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் அடிப்படையில் ஒன்றிரண்டு காரியங்களை செய்து காட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்து காட்டி இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாங்க. நாம என்ன நீங்க செய்யறீங்களோ அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குவுக்கு பின்னாடி நீங்க செய்வதை அறிகிறேன் என்று சொன்னதற்கும், இறந்து போன ஆளுக்கு அல்லாஹ்வுக்கு கேட்கிற மாதிரியான கேள்வி ஞானம் வந்து விட்டது என்பதற்கு என்ன சம்பந்தம்? அதே மாதிரி இன்னொரு ஆதாரத்தை காட்டுறாங்க. பாங்கு சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை காட்டுறாங்க. முஅத்தின் பாங்கு சொன்னார்னு சொன்னா அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய மலக்குகளும் ஜின்களும் மரங்களும் கற்களும் கூட அவருக்காக அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். இந்த ஹதீஸை வாசித்து விட்டு அதிராம்பட்டினம் மாதிரி ஊர்கள்ல, காயல்பட்டினம் மாதிரி ஊர்கள்ல நிறைய பள்ளிவாசல் இருக்கும். ஒரு நேரத்தில் நிறைய பாங்கு சொல்வார்கள். அனைத்தையும் மனுஷன் கேட்கிறானா இல்லையா? இந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரம், அனைத்தையும் மனுஷன் கேட்கிறானா இல்லையாங்கிறாங்க. அப்போ அதேதான், ஒரு ஒண்ணுதான் கேட்கிறான். எது அதிக சத்தமா இருக்கிற அதை கேட்பான். ஒரு பிரேக் விடுவார்ல, அப்ப இன்னொரு இடத்துல சொல்றது காதுல விழு, அப்படி கேட்பான். ஒரு நேரத்துல 4 கேட்பானா, ஒரு நேரத்துல 5 கேட்பானா? 5 ஒரே நேரத்துல சொன்னார்களே, ஆனால் ஒரு கதம்பமா ஒரு சத்தம் கேட்குமே தவிர பாங்கு கேட்காது. அப்போ அந்த பலவீனத்தோட தான் மனிதன் கேட்கிறான். இதுக்கு ஆதாரமாகுமா? சரி, பாங்கு சத்தம் எல்லாரும் கேட்கிறோம். ஒரு ஊர்ல 5 பள்ளியாசல்ல ஒரே நேரத்துல பாங்கு சொன்னா அனைவரும் தானே கேட்கிறோம். அனைவரும் கேட்பமாக இருந்தால் இதுல ஒரு ஆளுக்கு பிரத்யேகமா கொடுத்தது ஒண்ணு வரல. அனைவரும் தான் கேட்கிறோம். என்ன ஒரு பாங்கு சொல்றாங்க 5 இடத்துல, அதுதான் விளங்குமே தவிர ஒவ்வொரு வார்த்தையை பிரிச்சு அறிய முடியாது. பாங்கு தான் சொல்றாங்கன்னு அறிந்து கொள்வதற்கு காரணம் முன்னாடி நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறது காரணத்தினால. பாங்குக்கு பதிலா 5 பள்ளியிலையும் 5 வேற வேற விஷயங்களை வாசிச்சாங்கன்னா, பாங்குக்கு பதிலாக 5 பள்ளியிலையும் ஒரே நேரத்தில் வேற எதையும் வாசிச்சாங்கன்னு வைங்க, இங்க இதை வாசிக்கிறாங்க அங்க அதை வாசிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? பாங்குன்னு சொல்வதற்கு காரணம் காதுல கேட்டதுனால இல்ல, அது ஏற்கனவே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். பாங்கு தான் சொல்லுவாங்க. 1-2 வார்த்தை அந்த கேப்புகள்ல ஒருத்தர் மூச்சு விடும்போது அடுத்த ஒரு சொல்றது காதுல விழும். அப்படித்தான் நம்ம கேட்கிறோமே தவிர 5 கேட்கிறோம் 6 பாங்கமா கேட்கிறோம் அப்படிலாம் கேட்கல. சரி, இப்படி கேட்டதுனால இது இறந்து போனவர்களுக்கு எதை வேண்டாலும் கேட்கக்கூடிய சக்தி வந்து விட்டது என்பதற்கு ஆதாரமாகுமா? நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கு இது ஆதாரமாகுமா? இன்னும் சொல்ல போனா இது ஆதாரமான ஒன்னே ஒண்ணுதான் ஆதாரமாகணும். நீங்க சொன்ன அந்த ஹதீஸ் பிரகாரம் இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இந்த கல்லு மண்ணு மரத்தை எல்லாம் இப்ப கூப்பிடலாம். ஏன்? அது ஒண்ணு தான் பாங்கு சத்தை கேட்குதுன்னு வருது. பாங்கு சத்தை கேட்கக்கூடிய கல்லு, பாங்கு சத்தை கேட்கக்கூடிய புல்லு, ஏன்னா அந்த ஹதீஸ் அப்படித்தானே வருது. ஒரு மனிதன் பாங்கு சொன்னானே, ஆனால் அதை கேட்கக்கூடிய மனிதர்களும் சாட்சி சொல்வார்கள், மரங்களும் சாட்சி சொல்லும், கல்லும் சாட்சி சொல்லும். அப்ப மனுஷன் கேட்குவாங்கிறக்காண்டி மனுஷனை கூப்பிடலான்னு ஆதாரம் காட்டினீங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் என்ன செய்வாரு? கல்லு எல்லாம் கேட்கும் சாட்சி சொல்லும் இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? தொழுது முடிச்சது கல்லே நீ அல்லாட்ட சாட்சி சொல்லு, புல்லே அல்லாட்ட சாட்சி சொல்லு, பூவே அல்லாட்ட சாட்சி சொல்லு, இலையே அல்லாட்ட சாட்சி சொல்லு, மண்ணே அல்லாட்ட சாட்சி சொல்லு. இப்படியா?
இப்படிதான் ஹதீஸை விளங்குறதா? இப்ப நம்ம என்ன நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு ஆதாரம் காட்டுங்க. உங்க செய்ய வேண்டிய உங்களுக்கு கடமை என்ன? நீங்கள் ஒரு இறந்து போனவரை அழைக்கிறீர்கள். எந்த இடத்தில் வைத்து அழைக்கிறீர்கள்? ஒன்னு அந்த இடத்துல வைக்கலன்னு சொல்லுங்க. அந்த வித்தியாசத்தை சொல்லுங்க. வித்தியாசத்தை கேட்டோம்னா இதெல்லாம் கேள்வி இல்லைங்கிறாங்க. அதான் கேள்வி. நீங்க கேள்வி இல்லைன்னா கேள்வி இல்லைன்னு ஆயிருமா? நீங்க வந்து கேட்கறீங்க ஒரு ஆள்கிட்ட, எவ்வளவு கேட்கும், எந்த அளவுக்கு உள்ளதை கேட்பாரு. ஒருத்தர் கொடுத்தது இன்னொருத்தர் கொடுக்கப்படலன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒருவருக்கு ஒரு வேறுபாடு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க தனித்தனி நபரை தான் கூப்பிடுறீங்க, ஒட்டுமொத்த அவுளியாக்கள் கூப்பிடுறது இல்ல. ஒரு மனிதரை கூப்பிட்டீர்களே, ஆனால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான், தன்னை எத்தனை காட்டணும், இந்த மனிதருக்கு அல்லாஹ் எவ்வளவு சக்தியை கொடுத்திருக்கிறான், அதை காட்டணுமா இல்லையா? இது பொருத்தமற்ற கேள்வியா, சம்பந்தப்பட்ட கேள்வியா? பொருத்தமற்ற கேள்வியை கேட்டு உங்களுக்கு பதில் இல்லைன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிறீங்க. இதுதான் கேள்வியே. இதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். அவுளியாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், வகை வகையா கொடுத்திருக்கான், வித்தியாசப்படுத்தி கொடுத்திருக்கான் அப்படின்னு நீங்க சொல்வீர்களே, ஆனால் நீங்க என்ன செய்யணும்? அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த இந்த அளவு, இப்ராஹிம் நபி கொடுத்த இந்த அளவு, முஹிதீன் கொடுத்த இந்த அளவு, அப்துல் காதர் கொடுத்த இந்த அளவு அப்படின்னு ஒவ்வொரு பேரையும் சொல்லி அதுக்கு தகுந்தவாறு நீங்க என்ன செய்யணும்? டிஃபரெண்ட் காட்டணும். அதுக்குரிய ஆதாரத்தோட நீங்களே அந்த அளவை நிர்ணயிக்க கூடாது. இவருக்கு இவ்வளவுதான் கொடுத்து, அப்ப உங்களுக்கு அதுல தெளிவு இல்லைன்னு சொன்னா நீங்க தப்பு பண்றவங்களுக்கு விளங்குதா இல்லையா? நீங்க மார்க்க ஆதாரம் இல்லாம ஒரு சிற்கான ஒரு காரியத்தை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற காரியத்தை வந்து பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு நியாயப்படுத்துகிறீர்கள் என்பது அதுல தெளிவாக நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த பாங்கு சொல்ற ஹதீஸ் வந்து இதுல வந்து என்ன செய்யாது, நிக்காது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை மனசுல உள்ளது நினைச்சத முதுகுக்கு பின்னாடி நடக்கிறதெல்லாம் அவங்க அறிவிச்சு கொடுத்தாங்கன்னு ஒரு 2 செய்தியை சொன்னாங்க. இதுல 2 விதமா நிறைய இருக்கிறது. எதெல்லாம் இருக்கிறத நம்புவோம், ஆனால் அது தெரியாமல் இருந்து அதை விட அதிகமா இருக்குன்னு நான் சொன்னேன். உடனே அதுக்கு என்ன செய்யறாங்க? ஒத்துக்கொண்டார்களாம். என்ன ஒத்துக்கொண்டார்கள்? இருக்கிறது அது. எதை ஒத்துக்கிட்டோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இருக்குன்னு ஒத்துக்கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனசில் உள்ளதெல்லாம் அறிவார்கள் என்று ஒத்துக்கொண்டார்கள். அப்படிலாம் ஒத்துக்கிறவே இல்லை. என்ன ஒத்துக்கிறோம்? எதற்கு ஆதாரம் இருக்கிறதோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் இல்லாமல் பிரத்யேகமாக எதை அறிந்து கொண்டார்கள், செய்தார்கள், புரிந்து கொண்டார்கள் ஆதாரம் இருக்கிறதோ அதை நம்ம நம்ப வேண்டும். ஏன்? குர்ஆன்ல இருப்பதனால், ஹதீஸில் இருப்பதனால். எதுக்கு ஆதாரம் இல்லையோ அதுல எல்லாம் மனிதர்களைப் போல இருந்தார்கள் நாம் நம்ப வேண்டும். இதுதான் நான் சொன்னேனே தவிர என்னமோ சொல்லாத ஒன்றை ஒத்துக்கொண்ட மாதிரி என்ன செய்யறாங்க, திசை திருப்புகிறார்கள். அதுல ஒத்துக்கிற ஒரு பேச்சே இல்ல. அடுத்து என்ன? ஏற்கனவே கபூர் வணங்கியா இருந்தோம், இப்ப மாறிட்டோம்னு நீங்க கபூர் வணங்கியா இருந்து நாங்க கபூர் வணங்கியா இல்ல அப்படிங்கிறப்ப நாங்க வணங்குறது கிடையாதுங்கிறாங்க. நீங்க செய்யற அந்த செயலுக்கு பேர் தானே வணக்கம்ங்கிறோம். நீங்க ஒரு மனுஷனுக்கு போய் செத்து போன ஆளுக்கு போய் அல்லாஹ் கேட்கிற மாதிரி கேட்பான், அல்லாஹ் பாக்குற மாதிரி பாக்குவான்னு சொன்னோடனே வணங்கிட்டீல. அந்த கபூர் வணக்கத்தை நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோம். நாங்கள் எந்த கபூர் வணக்கத்தை செஞ்சதாக சொன்னோமோ அந்த கபூர் வணக்கத்தை நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆதாரம் காட்ட முடியாம, திருப்பி திருப்பி கேட்டு பதில் சொல்ல முடியாம, கபரை போய் கும்பிட்டு வணங்கணும்னு அர்த்தத்தில் நாங்க சொல்லவில்லை. இப்படிதான் நினைச்சோம். என்ன நினைச்சோம்? அவுளியாண்டா எல்லாம் கேட்கும். அப்புறம் தான் வித்தியாசம் பார்க்கிறோம். அது எப்படி கேட்கும்? அல்லாஹ்வுடைய கேள்வி இருக்கும். ஆதாரத்தை காணாம தேடி தேடி பார்க்கிறோமே, நம்மளுக்கு முன்னோர்கள் தப்பாவோட கைடு பண்ணிட்டாங்க என்று விளங்கி கொண்டு வந்துட்டோம். அப்ப நாங்கள் எதிலிருந்து நாங்கள் விடுபட்டு வந்தோமோ அதைத்தான் நீங்கள் இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இல்லன்னா நீங்க என்ன செய்யணும்? 2 தானே சொல்லணும். நீங்க ஒருத்தரை கூப்பிடுறீங்க, அப்துல் காதரே முஹிதீன் கூப்பிடுறீங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூப்பிடுறானா இல்லையா? ஆயிரக்கணக்கான, அது லிமிட்டே கிடையாது, கோடியும் கூப்பிடுவான். கூப்பிடுற அத்தனை பேர்னு வச்சுக்கிறீங்க. கூப்பிடுற அத்தனை பேருடைய பிரார்த்தனை அவருக்கு விளங்கும் நினைக்கிறீங்க. கூப்பிடுற அத்தனை விளங்குவது வந்து இறைத்தன்மையா மனுஷத்தன்மையா? இதுதான் பிரச்சனை. ஒரே நேரத்தில் விளங்குதல் என்பது. இதுக்கு உதாரணத்துக்காக வேண்டி கோடிக்கணக்கான சொன்னோன்னே கோடி இருந்தாலும் ஒரு லிமிட் ஆகி வச்சுக்கிறாங்க. கோடிங்கிற அதுக்காக சொன்னோம். கோடினா அர்த்தம் எண்ணிக்கையில் அடங்காதுன்னு வச்சுக்கிறீங்க. வார்த்தையான வித்தியாசம். எண்ணிக்கையில் அடங்காது அல்லாஹ் கேட்கும். அதே மாதிரி அவுளியாக கேட்க நீங்க நினைக்கிறீங்க. எவ்வளவு எத்தனை பேர் கூப்பிடுகிறார்களோ அத்தனை அவர் விளங்குவாரு, அத்தனையும் பார்ப்பாரு, அத்தனையும் புரிந்து கொள்வார் என்றால் இப்படியான ஒரு ஆற்றல் அவுளியாக்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆதாரம் காட்டணும். யார் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? ஆதாரம் காட்டணும். என்னென்ன வித்தியாசத்தில் கொடுக்கப்பட்டுச்சு? ஆதாரம் காட்டணும். இதெல்லாம் காட்டி நிறுவலை என்று சொன்னா நீங்க செய்யற சிறுக்கு தானே. அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுவிட்ட அப்புறம் சிறுக்கு இல்லைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய இடத்துல அல்லாஹ்வுடைய பவர் அவருக்கு நினைத்த பிறகு அதனால இந்த சிறுக்கு இல்லை நீங்களா சொல்லிக்கிட்டா இல்லைன்னு ஆயிருமா? அப்ப இதுதான் நாம வைத்திருக்கிற வாதம். அப்ப இந்த லைஸ கமிதிலேயே செய்யுங்கிற அந்த திருக்குறள்